வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் பல்கலைக்கழக பகுதிவதை விவகாரம். 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை. வரி இலக்கத்தை கட்டாயமாக்கும் அரசு திணைக்களம். வாகனம் வைத்திருப்போரை இலக்கு வைத்து நகர்வு. தமிழரசு கட்சி வேட்பாளர் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். நாடளாவிய ரீதியில் அதிகரிக்கும் தேர்தல் வன்முறை. பிக்குகள் மீது பயங்கரவாத சட்டம் பாயுமா? ரோஸ்ரீ கைது குறித்து அரசை சாடிய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரசு வங்கி பணத்தை மீளப்பெற்ற வழக்கு. சாமர சம்பத்துக்கு விளக்கமறியல் நீடிப்பு. திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டால் கூட்டணி ஆட்சிக்கே வாய்ப்பு. அதிமுக பாஜக கொள்கையற்ற கூட்டணி என்கிறார் திருமா. லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். கேள்விக்குறியாகும் ஹெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தம். இனி விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவன் பகுடிப்பதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பூனா ரவிரஜன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் பகுடிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி, தமது பீடத்தை சேர்ந்த புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் தாம் மிகுந்த வருத்தமடைவதாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் தாமும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களுடன் கலந்துரையாடியதாகவும் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடம் இருந்தும் மாணவர்களிடம் இருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருடத்தைச் சேர்ந்த 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் ரவிரஜன் தெரிவித்துள்ளார். துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறை மற்றும் மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகுடிவதை என்னும் தலைப்பில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தனது சொந்த விசாரணைகளை ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது 1996ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என அதன் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் 1998ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க கல்வி நிறுவனங்களின் பகுடிவதைகளையும் வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்யும் சட்டம் பகுடிவதை செய்வதானது இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகவும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் சுட்டிக்காட்டினார். பகுடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்தொரு நபரும் கைது பிடியாணை இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் அந்த சட்டத்தில் ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும் பிராந்திய இணைப்பாளர் தெரிவித்தார். எனவே இந்த பகுடிவதை சம்பவம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பான அறிக்கையினை எதிர்வரும் 4ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், கோப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ் பிராந்திய காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மூடிமறைக்கும் செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எனவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில்
தமிழ் மக்கள் தமது வாக்குகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி சரியான தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெடுந்தீவு ஐயனார் ஆலயத்தில் இன்று காலை விசேட வழிபாடுகளுடன் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரை பணிகளை இன்று ஆரம்பித்து வைத்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ அவரோட இருந்தால் என்ன, இவரோட இருந்தால் என்னன்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அவர்கள் யுத்தம் நடத்தையில் எங்கள் மீது குண்டுகளை பொழியலை. ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்களோட மண்ணில் செய்திருந்தது. அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒன்று நடக்கையில் என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற என்பிபி அரசு. இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்கையில், தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே, எங்களுக்கு ஒரு முறை இருக்க வேணுமே. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டளந்து போன்று வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 83 கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு அதன் எதிரொலியாகத்தான் இந்த 83 கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் சாரசேரையாக சென்ற வரலாறு இருக்கிறது. ஆகவே ஒரு கேள்வியை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன். இதை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த 83 கலவரத்திலே ஜேஆர் ஜெயவர்தனா தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது, ஜனாதிபதியாக இருக்கின்ற போது வெலிக்கடை சிறையிலே காடையர்கள் வெளியிலிருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டென்று கூட தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெலிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆரம்பத்திலே இந்த வெலிக்கடை படுகொலை இந்த பட்டலங்கா பிரச்சனைகளுக்கு எல்லாம் அது கூடுதலான இழப்புகளை கூடுதலான உயிர் இழப்புகளை சந்தித்த இந்த 83 கலவரம் இது வரலாற்றிலே முதன்மை இடத்திலே தான் படுகொலைகள் செய்யப்பட்டது, சித்திரவதைகள் செய்யப்பட்டது. ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணையை கொண்டு வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாவிட்டாலும் ஒரு நியாயத்தை படிப்பிக்கின்ற, நியாயத்தை வெளிக்கொண்டு இருக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் எனது மக்கள் சார்பாக, இந்த வெலிக்கடையிலே மரணித்த மக்கள் போராளிகள் சார்பாக நான் ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் இதிலே வரலாற்று ரீதியான இந்த படுகொலை விசாரித்து நீதி வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றால் 6 மாதத்திற்குள் இலங்கை 3 தேர்தல்களை சந்தித்த காரணத்தினால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என பாணாந்துறையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது என்றும் நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுடன் பிரதான தேர்தல்கள் முடிவிற்கு வரும் எனவும் கூறினார். நாட்டில் மாகாண சபை தேர்தல் மாத்திரம் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். சில சட்டங்களை மாற்ற வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் மாகாண சபை தேர்தல்களை இந்த வருடம் நடத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த எவருக்கும் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவெளி காவல்துறையினர் தெரிவித்தனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி காவல்துறை பிரிவுக்குட்பட்டு தெக்கோடை பகுதியில் உள்ள வேட்பாளரின் வீட்டை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரதீவு பற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமகரன் என்பவரின் வீட்டின் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேட்பாளரான பிரேமகரன் சம்பவத்தின் போது அருகில் உள்ள மரண வீடு ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் அவரது மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வெள்ளாவளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதனிடையே கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 234 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், இன மத பேதமற்ற அரசு என்ற கோஷங்களுடன் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு அதே பயங்கரவாத சட்டத்தையே ராஜபக்சாக்களை விட மோசமாக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இரட்டை வேடத்துக்கு விரைவில் மக்கள் பதில் வழங்குவார்கள் எனவும் ருஸ்தியின் விடுதலைக்காக தாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் எனவும் கிண்ணியாவில் இடம்பெற்ற பலஸ்தீன ஆதரவு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் ஸ்டிக்கர் ஒட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ருஸ்தி மீது பாயும் பயங்கரவாத தடை சட்டம் அடிப்படைவாத பிக்குகளின் மீது பாயுமா என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ருதியின் கைதுக்கு பின்னால் பாரிய அரசியல் நிகழ்ச்சி நிரலொன்று உள்ளதாகவே நினைப்பதாக கூறியுள்ள இம்ரான் மக்ரூப், ஸ்டிக்கர் ஒட்டியமைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிகழ்வு கவிதை எழுதிய முஸ்லிம் இளைஞர் கோட்டாபய அரசால் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிகழ்வையே நினைவூட்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த கைதுக்கு காவல்துறை கூறும் காரணத்தை பார்க்கும்போது அவர்கள் ஸ்ருதியை குற்றவாளியாக்குவதற்கான காரணத்தை தேடுவதாக உணர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் அடிப்படைவாத கருத்துக்களை கொண்டிருப்பின் ஸ்டிக்கர் ஒட்டும் வரை அவர் ஒரு அடிப்படைவாதி என்பது அவருக்கு தெரியாது எனவும் இம்ரான் மக்ரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஸ்ருதி மட்டும்தான அடிப்படைவாத கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பிய அவர், ஒவ்வொரு சமூகத்திலும் தாம் சார்ந்த சமூகத்தின் அடிப்படைவாத கருத்துக்களை கொண்ட பலர் உள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படைவாத கருத்துக்களை வெளிப்படையாக கூறும் பிக்குகளின் மீது இந்த சட்டம் பாயுமா எனவும் இம்ரான் மக்ரூப் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேலின் ராணுவ வீரர்கள் ஓய்வு பெறும் இஸ்ரேலிய கொத்தணியாக இலங்கை மாறி வருவதாக தாம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வணக்க ஸ்தலங்கள் நிறுவப்படுவதையும் அவர்களின் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளையும் எடுத்துரைத்துள்ள போதிலும் அதற்கான நடவடிக்கை ஒன்றையும் ஏன் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை என்பது இந்த கைது மூலம் தெளிவாகிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்கே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் இந்த அரசு இஸ்ரேலின் பாதுகாவலனாகவே செயற்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது எனவும் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் மோட்டார் வாகன திணைக்களத்தின் சேவைகளை பெறுபவர்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் திணைக்களத்தின் சேவையை பெறுவதாயின் ட்ரின் எனப்படும் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை கட்டாயம் வழங்க வேண்டும் என அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 1200 ஏக்கருக்கும் அதிகமான பொதுமக்களின் காணிகளை ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் ஆக்கிரமித்துள்ளதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வசமுள்ள காணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் இதனை தெரிவித்துள்ளார். 1209.22 ஏக்கர் மக்களின் காணிகளை முப்படையினரும் கையகப்படுத்தி வைத்துள்ளதாக வடமாகாண காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் அமைப்பு கூறியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தங்களது காணிகள் பல விடுவிக்கப்படாது ராணுவத்தினர் வசம் காணப்படுவதாகவும் அமைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 653.65 ஏக்கரும், கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் 180.38 ஏக்கரும், பச்சிலம்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் 116.61 ஏக்கரும், பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் 248.18 ஏக்கரும் ஸ்ரீலங்காவின் முப்படையினர் வசம் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். முப்படையினரும் கையகப்படுத்தி வைத்திருக்கும் மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதே காணி உரிமையாளருக்கான மக்கள் அமைப்பின் கோரிக்கை எனவும் அதன் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
அரச வங்கியில் வைக்கப்பட்டிருந்த நிலையான வைப்புத் தொகையை அதன் முதிர்ச்சிக்கு முன்னதாக மீள பெற்றதன் மூலம் மாகாண அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு எதிராக 3 ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2 வழக்குகளில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த சாமர சம்பத் தசநாயக்க மற்றொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்புத் தொகையை திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விடயங்களை ஆராய்ந்து கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் சாமரசம்பத் தசநாயக்கவிற்கான விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கடந்த மாதம் 27ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசியல் அமைப்புக்கு முரணானது என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்த நிலையில் அவரின் கருத்தை நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார நிராகரித்துள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் பல்வேறு முக்கிய விடயங்களை தவறாக அர்த்தப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மா அதிபருக்குரிய கடமைகளை தேசபந்து தென்னக்கோன் நிறைவேற்றுவதை இடைநிறுத்தியே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது என கர்சன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். தென்னக்கோனின் நியமனம் சட்டத்திற்கு முரணானது என்ற அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனினும் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபர் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறவில்லை எனவும் நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அந்த பதவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றவே நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். தேசபந்துவை காவல்துறை மா அதிபராக கருதியே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என நீதியமைச்சர் கூறினார். எனினும் தோற்கடிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ தென்னக்கோன் காவல்துறை மா அதிபர் இல்லை என கூறுவதாக கர்சன ராஜகருணா மேலும் கூறினார். திருகோணமலை நிலாவெளி உப்பு வெளியில் போக்குவரத்து காவல்துறையினரை கடமையை செய்ய விடாது வீட்டிற்குள் பூட்டி வைத்த சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை நிலாவளி உப்புவழியில் அடம்போடை பகுதியில் அதிக சத்தத்தை எழுப்பியவாறு பயணித்த உந்துருளியை போக்குவரத்து காவல்துறையினர் பின்தொடர்ந்து கைது செய்ய முற்பட்ட போது அவர்களை தங்களது கடமைகளை செய்ய விடாது இளைஞர் குழு ஒன்று தடுத்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. போக்குவரத்து காவல்துறையினரை தங்கள் கடமைகளை செய்ய விடாது வீட்டுக்குள் இழுத்துச் சென்று தடுத்து வைத்ததாக கூறப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் நிலாவளி அடம்போடை பகுதியைச் சேர்ந்த 17 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 4 நபர்கள் தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வவுனியா நெழுக்குளம் தம்பனி புளியங்குளம் பகுதியில் உள்ள குளக்கரைக்கு அண்மையில் இன்று காலை உருக்குலைந்த நிலையில் உள்ள சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை தலவாக்கலை மேல் ஹொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து யுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திராவிட கட்சிகளான திமுக அல்லது அதிமுக ஆகிய கட்சிகளில் ஒன்று பலவீனப்பட்டால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான கோரிக்கை வலுப்பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் காலம் கனியும் என்ற போதிலும் இன்னும் அதற்கான சூழல் அமையவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி 2026இல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா தொடர்ந்தும் கூறி வருவது குறித்து சென்னை விமான நிலையத்தில் வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வரும் என்ற எண்ணத்தில் அமித்ஷா இந்த கருத்தை கூறியிருப்பார் என தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் அவருக்கே தெரியும் எனவும் தெரிவித்தார். இன்னும் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டிலே உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாகவும் தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டினார். அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை எனவும் பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை எனவும் குறிப்பிட்டார். புதிதாக கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை என கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்மையில் முதல் பொதுக்கூட்டத்தில் அதிமுகவோ பாஜகவோ 2வது பெரிய கட்சியாக இருக்க முடியாது என குறிப்பிட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆகவே அதிமுக, பாஜக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே 2வது கட்சி யார் என்பதே தமிழ்நாட்டில் போட்டியாக காணப்படும் சூழலில் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
லெபனானின் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இலக்குகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியுள்ளவை அந்த இயக்கத்துடனான போர் நிறுத்தத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பலியாகியுள்ளதுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனானின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் மீது ஒரு வாரத்திற்குள் 2வது தடவையாக இஸ்ரேல் ராணுவம் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. 4 மாதங்களுக்கு முன்னர் ஹெஸ்புல்லா இயக்கத்துடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. எந்தொரு முன்னெச்சரிக்கையுமின்றி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமது நாட்டின் குடிமக்கள் மீதான உடனடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு கமாஸ் இயக்கத்திற்கு உதவும் ஹெஸ்புல்லா இயக்கத்தின் உறுப்பினரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் இதற்கான எந்தொரு ஆதாரங்களையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மற்றும் அதற்கான விளக்கத்திற்கான எந்தொரு பதிலையும் ஹெஸ்புல்லா இயக்கம் உடனடியாக வெளியிடவில்லை. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள லெபனானின் ஜனாதிபதி தமது நாட்டிற்கு எதிரான இஸ்ரேலின் நோக்கத்தின் ஆபத்து குறித்தும் எச்சரிக்கை செய்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் பல்கலைக்கழக பகுதிவதை விவகாரம், 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை. வரி இலக்கத்தை கட்டாயமாக்கும் அரசு திணைக்களம், வாகனம் வைத்திருப்போரை இலக்கு வைத்து நகர்வு. தமிழரசு கட்சி வேட்பாளர் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல், நாடளாவிய ரீதியில் அதிகரிக்கும் தேர்தல் வன்முறை. பிக்குகள் மீது பயங்கரவாத சட்டம் பாயுமா, ரோஸ்ரீ கைது குறித்து அரசை சாடிய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரசு வங்கி பணத்தை மீளப்பெற்ற வழக்கு, சாமர சம்பத்துக்கு விளக்கமறியல் நீடிப்பு. திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டால் கூட்டணி ஆட்சிக்கே வாய்ப்பு, அதிமுக பாஜக கொள்கையற்ற கூட்டணி என்கிறார் திருமா. லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல், கேள்விக்குறியாகும் ஹெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.